பரவாயில்லையே, இதெல்லாம் கூட ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற. உனக்கு அத்தைக்கு மேல ஞாபக சக்தி. உங்க பிறந்தனால என்னால மறக்க முடியுமா மாமா? நான் இந்த வீட்டுல உங்க மருமகளா இல்ல, மகளா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன பெறாத அப்பாவோட பிறந்தனால என்னால மறக்க முடியுமா? அதான் காலையிலயும் உங்களை விஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் கொடுக்கலான்னு வந்தேன். அப்படியா? இப்போதான் ராஜேஸ்வரி இந்த ட்ரெஸ் கொடுத்தா, அதுதான் இப்ப போட்டுக்க போறேன். மாமா, அத்தை எப்பவுமே உங்க கூட தான் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு நிறைய பரிசு கொடுத்திருப்பாங்க, நீங்களும் வாங்கியிருப்பீங்க. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் நான் கொடுக்கிற பரிசு இதுதான். நீங்க இன்னைக்கு இதுதான் போட்டுக்கணும். அத்தை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. எவ்வளவோ சங்கடம், எவ்வளவோ பிரச்சனை, அது எல்லாத்தையும் தாண்டி மாமா தான் கதின்னு விழுந்து கிடக்குறேன். ஏமா அபிராமி இப்படி எல்லாம் பேசுற? இது உன் வீடுமா, நீ என் மக மாதிரி. இதுக்கு எப்படி ஃபீல் பண்ற? இது பாருமா, இந்த பிறந்த நாளைக்கு நீ இவ்வளவு ஆசையா வாங்கி கொடுத்த இந்த ட்ரெஸ் தான் நான் போட்டுக்க போறேன். நம்மளை சுத்தி சதி நடந்துட்டு இருக்குமா? அந்த சதியில நம்ம மாட்டிட்டு இருக்கோம். என்னைக்கு அபிராமியை பத்தின எல்லா உண்மைகளும் அப்பாவுக்கு தெரிய வருதோ, அத்தை ஒண்ணும் சொல்ல மாட்டா இல்ல ராஜேஸ்வரி? ஆமாங்க. அபிராமி கொடுத்த ட்ரெஸ் நான் போட்டுக்கிறேன், அபிராமி கொடுத்த புடவை நீ கட்டிக்க. பாத்தியா, நான் தான் ஜெயிச்சேன். இப்ப கூட அதிர்ஷ்டம் உன் பக்கம் தான் இருக்கு. மதர் மன்னிச்சிருப்பா. டிரைவர், வண்டி நிறுத்து. ரிவர்ஸ் எடு. என்னத்த நடந்து வரீங்க? ஆட்டோ கிடைக்கலம்மா, அதான் நடந்து வரேன். சரி வாங்க, நான் டிராப் பண்றேன். ஏன் அத்த, நான் உங்களை டிராப் பண்ண கூடாதா? இல்ல நீங்க என் கார்ல ஏறக்கூடாதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சண்டை போட்டுட்டு போகாத மருமகளா இருந்தா பரவாயில்ல, சைக்கிள் ரிக்ஷால கூட போலாம். ஆனா நீதான் சரி, வேணா விடுமா. என் வழியில நான் போய்க்கிறேன், நீ போம்மா. உனக்கு 1000 வேலை இருக்கும். என் மேல கோவமாத்த? எனக்கும் சரி, உன் மாமனாருக்கும் சரி, யார் மேலேயும் கோவப்பட தெரியாதுமா. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இருக்கு. ஏன் ஒரே மக அர்ஜுன், அவனுக்கு மனைவியா வந்தவன் நீ தப்பானவல்ல. ஆனா நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழலையேம்மா. நான் வருத்தப்படாம என்னம்மா பண்றது? யாருடைய எண்ணத்தையும் எங்களால மாத்த முடியாதுல்ல. அத நான் இப்பவும் சொல்றேன், தனி கொடுத்தன போகணும்னு மட்டும்தான் என்னோட ஆசை. அதுக்கு உண்டான காரணத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு உங்க மேலேயும் மாமா மேலேயும் எந்த விதமான கோவமும் இல்ல. என்ன நீங்க மருமகளா இல்லாம மகளாதான் பாத்துக்கிறீங்க. உங்களை நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என் நாக்கு அழுகிடும். ஆனா என் புருஷனுக்கு எந்த விதத்திலயும் ஆதரவா இல்ல. அதான் என்னோட வருத்தம். எனக்கு பிடிக்காதவங்கள அவருக்கு பிடிக்குது, எங்க அப்பாவுக்கு பிடிக்காதவங்கள அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. உங்க பிள்ளை மேல உங்களுக்கு ரொம்ப பாசம், அதனாலதான் உங்களால தட்டி கேட்க முடியல. அப்படி இருக்கிறப்போ நான் அந்த வீட்டுக்கு வந்தா யாருக்குமே நிம்மதி இருக்காது அத்த. அதனாலதான் தனி கொடுத்தனம் போகணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நாள் எனக்கு ஆகாதவங்களை விட்டு பிரிஞ்சு அவர் என்னோட வந்து வாழ்ந்தாருன்னா உடனே அவரை கூப்பிட்டுட்டு நான் உங்களோட வந்து சேர்ந்துருவேன். இல்லைன்னா உங்களை என்னோட சேர்த்துப்பேன். அதானே தவிர எனக்கு தனியா வாழணும்னு எந்த விதமான ஆசையும் இல்ல அத்த. அண்ணன் அண்ணி தங்கச்சின்னு கூட்டு குடும்பமா வாழ்ந்தவனா ஒரு மருந்து மாதிரி தான் தனி கொடுத்தனத்தை நான் தேடுறேன். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அத்த. உங்க பையனுக்கு நீங்க தான் எடுத்து சொல்லணும். இத பாருமா, நீங்க 2 பேரும்
தனி கொடுத்தன போறதுல எனக்கோ உங்க மாமாவுக்கோ எந்தவித ஆட்சேபனே இல்லை. என் மகனுக்கு விருப்பம் இல்லைன்னா நானே அவனை துரத்த முடியாது. உன் பிடிவாதம் மாதிரி அவனுக்கும் பிடிவாதம் ஜாஸ்தி. எங்க இருந்தாலும் நீ நல்லா இருமா. வாங்கத்த, நான் டிராப் பண்றேன். வேண்டாம்மா, நீ நானும் கார்ல போறதை விட மாமா, அர்ஜுன், நீ, நான் எல்லாரும் சேர்ந்து போற காலம் ஒண்ணு வருமா, அப்ப போய்க்கலாம். நான் கிளம்புறேன், நீயும் கிளம்புமா. கார்ல போறது வரதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷம்மா. நீயும் அர்ஜுனும் சேர்ந்து வாழ்றதா எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தருமா. இல்லைங்க, அமௌண்ட் கொஞ்சம் ஓவரா கோட் பண்றீங்க. அப்படியா? சரி, நாளைக்கு மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, பாய். ஹாய் தினேஷ். ஹாய் திவ்யா. தினேஷ், நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நாம கொஞ்சம் பேசலாமா? ஆஃப் கோர்ஸ். திவ்யாக்கு இல்லாத டைமா? என்ன விஷயம் சொல்லு. ஒரு புது அசைன்மெண்ட் நம்ம பேட் ஏஜென்சிக்கு கிடைச்சிருக்கு தினேஷ். பெரிய பட்ஜெட், கிளையண்ட் ரொம்ப நல்ல கிளையண்ட். ஓகே. இத நாம செய்யறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட மூவ் பண்றதுக்காக முதல்லயே நாம சில லட்சங்களை ஒதுக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா லாபம் கேரண்டி. திவ்யா, நாம இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா? எடுக்கணும் தினேஷ். வாழ்க்கையில ரிஸ்க் இல்லாம இல்ல. விளம்பரத்துறையில இப்ப போட்டி ரொம்ப அதிகம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் புதுசா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாம ஜெயிக்க வேண்டாமா? சில லட்சியங்களை அடையறதுக்கு சில லட்சங்களை பணம் வச்சுதான் ஆகணும். இல்ல திவ்யா. லுக் தினேஷ், ஆட் ஏஜென்சி ஆரம்பிச்சுட்டு பணத்துக்காக சில விஷயங்களை நாம ஒதுக்கணும்னா அப்புறம் பிசினஸ் நம்மள ஒதுக்கிடும். திவ்யா, இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ல நாம இப்போ ரிஸ்க் எடுக்கணுமா? ஏன்னா ஏற்கனவே சூடுபட்ட போன மறுபடியும் ஏதோ ஒண்ணு ஆச்சு, அதை என்னால தாங்கிக்க முடியாது. என்ன தினேஷ், போன தடவை நீங்க சரியா பிளான் பண்ணாம ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த தடவை சரியா பிளான் பண்ணி ப்ராப்பர் ப்ராஜெக்ட் ஃபைல்ல போட்டு நாம ஷூட் பண்ணினோம்னா லாபம் நிச்சயம். நாம கண்டிப்பா ஜெயிப்போம். தினேஷ், பெரிய அளவுல முதலீட்டை போட்டாதான் பெரிய அளவுல லாபத்தை சம்பாதிக்க முடியும். இந்த ப்ராஜெக்டை மட்டும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம்னா ஆல் இந்தியா லெவல்ல பேர் வாங்கிடலாம். உனக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இல்லாம நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா இந்த ப்ராஜெக்டை கமிட் பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரீயா விடுங்க தினேஷ். இந்த டீல் ஃபுல்லா நான் பாத்துக்கிறேன். பேங்க் லோன்ல இருந்து ப்ராஜெக்ட் வரைக்கும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே திவ்யா, இப்ப வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதான் வழிகாட்டியா இருக்க. இதுக்கும் நீயே வழிகாட்டியா இரு. உனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குல்ல? Start the project. All the best. Thank you Dinesh. Thank you so much. நான் கிளம்புறேன். இன்னைக்கு முதலாளி போனஸ் விஷயமா அறிவிக்க போறாரு. என்னத்தை அறிவிக்க போறாரு? எவ்வளவு லாபம் வந்தாலும் நஷ்டம் தான் சொல்ல போறாரு. இந்த பொங்கல் தீபாவளின்னு பண்டிகை வந்தாலே நமக்கும் போனஸ் பிரச்சனை வந்துருது. எல்லாம் விதி. தொழிலாளருடைய உரிமையே உழைக்கிறது மட்டும்தான். அப்படி உடனே வெக்ஸ் ஆயிடாதீங்க. பேச்சுவார்த்தைன்னு ஒன்று இருக்குல்ல. முதலாளி வரட்டும், அவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்மளும் பேசிக்கலாம். முதலாளி தொழிலாளிங்கிற உறவு கணவன் மனைவி மாதிரி. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தொழிற்சாலைங்கிற குடும்பத்தை நல்லபடியா நடத்தணும். நீ சொல்றது சரிதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, வணக்கம் ஐயா. வணக்கம் சார். என்னப்பா எல்லாரும் வாசலையா இருக்கீங்க? ஏதாவது கேட் மீட்டிங்கா? உங்ககிட்ட போனஸ் விஷயமா கொஞ்சம் பேசணும் சார். சரி வாங்க உள்ள போய் பேசுவோம். உள்ள எதுக்கு சார்? இங்கேயே சொல்லுங்களேன். இங்க பேசினா என்ன, உள்ள போய் பேசினா என்ன, எல்லாம் ஒரே தலையெழுத்து தான்.
கோடி கணக்கில் முதல்ல போட்டு ப்ராடக்டை ரெடி பண்ணி பில் அனுப்பிச்சு அது குவாலிட்டியில பாஸ் ஆகி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வரதை விட இந்த போனஸ் விஷயம் ரொம்ப கஷ்டம். எங்க பேசினாலும் ஒரே தலையெழுத்து தான். என்ன சார் நீங்களே இப்படி சொல்லிச்சா அப்படி? என்ன பண்றதுப்பா, என் தலைவலி எனக்கு. சரி விஷயத்துக்கு வருவோம். இது பாரு, உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. நேரம் பொன்னானது. சுத்தி வளைச்சு பேசி எனக்கு பழக்கம் இல்ல. அதனால நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். ஆடிட்டர், பார்ட்னர், பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டேன். நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு போன வருஷத்துல உங்களுக்கு கொடுத்த போனஸையே இந்த வருஷமும் கொடுக்க முடியும். ஓகேயா? போன வருஷம் வந்த லாபமா இந்த வருஷமும் வந்தது? ஓஹோ, கணக்கு கேக்குறீங்களோ? நீ லேபரா, இன்கம் டாக்ஸ் ஆபீசரா, இல்ல என் கம்பெனி ஆடிட்டரா? உங்ககிட்ட எல்லா டீடைல்ஸையும் நான் கொடுக்கறதுக்கு. இது பார், ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. போன வருஷத்து போனஸ் கொடுக்கறதுக்கே நான் திணறிக்கிட்டு இருக்கேன். சார் இந்த வருஷம் உற்பத்தி அதிகம், அதையாவது ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். ஆனா மத்த காஸ்ட்லாம் அதிகமாயிருச்சே, அதை யாருக்கிட்ட எடுத்து சொல்றது? வியாபார போட்டி ஜாஸ்தியானதுனால அதிகமா உற்பத்தி பண்ணி கொடுத்தீங்களே, அதெல்லாம் நான் குறைச்ச விலைக்கு லாபத்தை கம்மி பண்ணி தானே விற்க வேண்டி இருந்துச்சு. யோ, இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. 4-5 வருஷம் முன்னால நம்ம கம்பெனிக்கு பெரிய லாஸ் வந்துச்சே, அப்பவும் உங்களுக்கு நான் இதே சம்பளம் இதே போனஸ் தானே கொடுத்தேன். குறைச்சேனா? அப்ப நஷ்டத்துல பங்கு எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப லாபத்துல பங்கு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அர்ஜுன். இதை பாருங்க, யாரும் அவசரப்படாதீங்க. உடனே பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அது. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? முடிவு எடுக்கிறதுக்கு நான் முடிவு அப்பவே எடுத்தாச்சு அர்ஜுன். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இது பாருங்க, உங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம், எவ்வளவு வந்தாலும் விடியாது. உங்க தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு நான் தான் கிடைச்சேனா? நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. கொடுத்த போனஸ் தான் கொடுக்க போறேன். வேணா வாங்கிக்கங்க. அப்படி இஷ்டம் இல்லைன்னா என்ன முடிவு வேணா எடுங்க, நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். இது சரிப்பட்டு வராது. நம்மலாம் பேசிதான் ஒரு முடிவு எடுக்கணும். அர்ஜுன், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றும் நஷ்டம் கிடையாது. இவர் டாக்ஸ் கட்டுறதுக்கு பயந்துகிட்டு பொய் கணக்கு காட்டினாரு. இதெல்லாம் நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல அர்ஜுன், எந்த முதலாளிக்கு தான் தொழிலாளி கொடுக்கணும்ன்ற என்ன இருக்கு? இப்ப அந்த பேச்செல்லாம் வேண்டாம். நம்ம அடுத்தது என்ன செய்ய போறோம் முதல்ல அதை சொல்லுங்க. அர்ஜுன், நீ லேபர் மட்டும் இல்ல, யூனியன் லீடரும் கூட. இருந்தாலும் எங்கள்ல ஒருத்தரா நினைச்சு சொல்றோம், தொழிலாளர்களுடைய கடைசி ஆயுதம் ஸ்ட்ரைக். ஆமா ஆமா, சரி, உங்க விருப்பம் எதுவோ அதான் என் விருப்பமும். ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுப்போம். எல்லாம் நார்மலா தான் இருக்கு. வயசுக்கு உண்டான சில பிரச்சனைகள் தான். நான் பிளட் டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுக்குறேன். அதை லேப்ல போய் எடுத்துட்டு இங்க வந்துருங்க. ஓகே? சரி.
அந்த டெஸ்ட் எங்க எடுக்கணும்? அதுவும் அந்த பக்கம். சரி. சிஸ்டர், ஒரு நிமிஷம். இப்ப குழந்தையோட வெளியே போனாங்களே, அவங்க குழந்தைக்கு என்ன உடம்பு சரியில்லையா? குழந்தைக்கு ரெகுலர் செக்அப் தான். குழந்தைனா அடிக்கடி சளி பிடிக்கதானே செய்யும். வேற எதுவும் பிரச்சனை ஒண்ணும் இல்ல. குழந்தை நார்மலா தான் இருக்கு. இப்ப கூட ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், அதை வாங்க தான் போயிருக்காங்க. சரி. இப்ப ஒரு அம்மா வந்தாங்கல்ல, அவங்க பேர் கூட ராஜேஸ்வரி. ஆமா, அவங்க ரெகுலரா செக்அப்க்கு வருவாங்களே. ஆஹா, அப்படியா? தேங்க்யூ. கண்ணா, பாட்டிக்கு உன் மேல பாசம் வந்தாச்சு. அவங்க மனசுக்குள்ள நீ போயிட்ட. கவலைப்படாத, கூடி சீக்கிரமே நம்மள அவங்க ஏத்துப்பாங்க.